ஹாய் டியர். ருசியான மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ணா மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு ஜாரில் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு கைப்பிடி பூண்டு, அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ரெண்டாக நறுக்கி நான் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். குழம்பு மல்லித்தூள் நான் இதில் சேர்த்துருக்கேன். குழம்பு மல்லித்தூள், அதுக்கப்புறமா நான் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து ஒரு ஃபேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, சீரகம், வெந்தயம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிட்டுக்கோங்க. இதோடு சேர்த்து நான் ஒரு கைப்பிடி பூண்டும் சேர்த்துருக்கேன். பூண்டோட ஸ்மெல்லுக்கு நம்ம மீன் குழம்பு ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தேவைக்கேற்ப தண்ணியும் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து அந்த மசாலா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் புளியை ஊற்றணும். நம்ம புளி தண்ணி கரைசலையும் ஊற்றிட்டோம். ஊற்றினதுக்கப்புறமா நான் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ரெடி பண்ணி இதில் ஊற்றிருக்கேன். நல்லா இது கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் மீனை போடுங்க. நல்லா மீனை போட்டதுக்கப்புறமா ஒரு கொதி வந்தோடனே மீனை இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டு கொஞ்சமாக தூவி இறக்கிடுங்க. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.